அதாவது நன்றி தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் இன்ஜினியரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி கடந்த 30 ஆண்டுகளாக கோவையில் அது செயல்பட்டு இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் பம்ப், ஏர் கம்ப்ரஸர் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராடக்ட்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு 91, 92க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்இன்ஃபெக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த சில்வர் அயனைசேஷன் சொல்லி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம். இது வந்து நிறைய ஆர்என்டிலாம் பண்ணிங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக அது பண்ணி இந்த ப்ராஜெக்டை நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணி மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம்னு சொல்லுவாங்க. அந்த டிஃபென்ஸு, மிலிட்ரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம டொமஸ்டிக் ஆரோக்கியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கடந்த பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளாக இது வந்து டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் ஆரோ பிளான்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அல்ட்ராவைலட் பியூரிஃபையர், ஓசோனேட்டர், குளோரினேஷன், யூஎஃப், ஆரோ மெம்பரேன் எல்லாமே அந்த இருக்குது. பாக்டீரியா ரிமூவ் பண்ணுறது எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே இருக்குது. நம்ம இந்த சில்வர் அயான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிடியூல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிடியூல் வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஓசோனேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய O2 to O3 சொல்லுவாங்க. ஆக்சிஜன் கன்வெர்ட் பண்ணி தான் அந்த ஓசோன் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அதனுடைய ரெசிடியூல் லெவல் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் இருக்குது. அல்ட்ராவயலட்ங்கிறது பாக்டீரியா கில் பண்ணோம், பட் அது வந்து கில் பண்ணுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். இன்ஆக்டிவ் தான் பண்ணோம். கில் பண்ணுமாங்கிறது அது ஒரு டிபெண்டான பாக்டீரியா மட்டும் முடிவு பண்ணுறது. அதே சமயம் குளோரின் வந்து கில் பண்ணுமானா 100% கில் பண்ணும். பட் அதனுடைய ரெசிடியூல் குளோரின் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 30 to 1 hours தான் இருக்கும். இது எல்லாமே கில் பண்ணும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. இந்த சில்வர் அயான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அயான்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ், இந்த பாக்டீரியா அது நெகட்டிவ். இந்த சில்வர் அயான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் வந்து நம்ம வந்து இந்த பிஏஎஸ் லிமிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0.01 மைக்ரோகிராம் பெர் லிட்டர் சொல்கிறாங்க. இதே இப்போ 14/3 இந்த நாம்ஸுங்க. இதே 10,500 நாம்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 இருக்கு. நம்ம வந்து 10,500 நாம்ஸுக்காக பண்ணுறோம், 14/3 நாம்ஸுக்காக பண்ணுறோம். 14/3 நாம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அந்த செக்டர்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த நாம்ஸ் இருக்குது. 10,500 வந்து நம்ம இண்டிவிஜுவல் வாட்டர் பியூரிஃபையர், ஆரோ எனிவேர் இருக்கலாம். ஹவுஸ் யூஸ், அதர் இது கமர்ஷியல் இதெல்லாம் பண்ணிக்கிங்கன்னா அந்த இதில் பண்ணலாம். அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டியூவில் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் இந்த சில்வர் அயான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வச்சோம் அப்படின்னா ஒரு 15 to 25 நாட்கள் வந்து நம்ம ஓப்பனில் இதுவரை நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். க்ளோஸில் வச்சோம் அப்படின்னா 6 months கம்பல்சரி வருது. அது மாதிரி இந்த ரெஸ்டியூல் வந்து இருக்கும்போது என்னன்னு கேட்டால் இதனால பிஹெச்சோ, டேஸ்ட்டோ, கலரோ, ஸ்மெல்லோ எதுவுமே வந்து சேஞ்சஸ் ஆகாது. பிஹெச் மாறாது. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% கில் பண்ணுது. எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆரோ பிளான் இருக்கு அப்படின்னா எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஆகி பாக்டீரியா ஃப்ரீ ஆகி தான் அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வருது. பாக்டீரியா கண்டாமினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரில் தான் இருக்குது. ஏரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி வந்து டோட்டல் காலிஃபார்ம்ஸ், ஈகோலி, ஏன் வைரஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டோட்டல் காலிஃபார்ம்ஸில் வந்து ஈகோலி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாமே இப்போ ஏரில் இருக்குது. வைரஸும் வருது. இந்த சில்வர் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டில்ஸ் இருக்குங்க. இதில் வந்து இந்த சில்வர் அயான்ஸ் ட்ரீட் பண்ண வாட்டரில் திருப்பி வந்து ஏதாவது சுவேஜ் வாட்டர் இருக்குல்ல 1 ml or 2 ml ஏதாவது ஆட் பண்ணிட்டு செக் பண்ணி இது வந்து ஒரு 15 days கழிச்சு நீங்கள் லேப் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூட இந்த சில்வர் அயனைசேஷன் வந்து இந்த பாக்டீரியாவை கில் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அயான்ஸ் வந்து இந்த வாட்டரில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இது வந்து நம்ம வந்து அல்ட்ராவைலெட்டில் ஓப்பனில் வச்சா கூட இந்த சன்லைட் பட்டால் கூட இந்த சில்வர் அயான்ஸ் வாட்டரில் இருக்கிறதுனால ஆல்கே கண்டாமினேஷன் இது க்ரோத் ஆகுது. இதுதான் இதில் உள்ள மெயின் பர்ஃபார்மன்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மாடலுமே இருக்குது. இதில் வந்து ஒரு நேனோ தொழில்நுட்பம்னு சொல்கிறோம். நேனோங்கிறது ஒரு சிறிய பார்ட்டிகல்ஸ் தான். சில்வர் எப்படி பாக்டீரியாவை கில் பண்ணுது அப்படிங்கிறது சில்வர் ப்ளஸ் பாக்டீரியா மைனஸ். ஸோ அட்ராக்ட் இந்த பாக்டீரியா. ஸோ அது போய் வந்து அதோட போய் கன்வெர்ட் ஆகி ஒட்டி அது போது எல்லாத்தையுமே கில் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 700 to 750 கம்பெனி பேக்கேஜ் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் எக்யூப்மெண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு சார். மெயின் வந்து ஆர்மிஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேட்டரி மாதிரி கொடுக்குங்க. யூஎஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த யூஎஃப் அந்த இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு கேன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பீஸ் வந்து நம்ம சோல்ஜர்ஸுக்கு இமாச்சல் இந்த மாதிரி எல்லாரும் பார்டரில் இருக்காங்க, வாகா இவங்களுக்குலாம் கொடுத்துருக்குறோம். இவங்கெல்லாம் வந்து அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து நம்மளுக்குலாம் வந்து 1000 ஃபில்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. சோல்ஜருக்கு என்ன இருக்குன்னா அந்த போர்ட்டபிள் வாட்டர் எங்கெங்கே இருக்கும், போர்வெல், லேக், அங்கங்கே ரிவர்ஸில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அவங்க தண்ணியை ஸ்டோர் பண்ணி கொண்டு போக முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது டெவலப் பண்ணியிருக்கிறோம். அவங்க கொண்டு போய் அந்த லேக்கில் எங்கேயோ டேரெக்டாக தண்ணியை செக் பண்ணி அப்படியே குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் அந்த சில்வர் அயன்ஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கோம்.
அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கும் யூஸ் பண்ணாங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வித் சில்வர் அண்ட் குளோரின் இது மூணும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து எலக்ட்ரானிக் ஃபார்முலா தான். இதெல்லாமே ஆன்லைனில் பண்ணுறது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து குளோரினேஷன் கொடுக்குறாங்க. பட் ஸ்விம்மிங் பூல் கொடுக்கும்போதுனா ஹார்ம்ஃபுல். நம்ம ஸ்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஆகும், ஹேர் வந்து போடும், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் வாட்டர் கிளாரிட்டி வரும். ஆனால் இந்த சில்வர் அயனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்டையர் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிளாரிட்டி வரும். இந்த சில்வர் வந்து ரொம்ப மைனூட் பார்ட்டிகளாக கொடுக்குறதுனால வாட்டர் கிளாரிட்டி வரும். மெயினாக வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு ஆல்கை கண்ட்ரோல் கண்டாமினேஷன் குறைக்கிறதுக்கு இந்த சில்வர் அயனைசேஷன் ரொம்பவுமே ஒரு உதவியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச் மற்ற இதெல்லாம் மாறதில்லை. அதே சமயத்தில் இது எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டையர் வந்து எல்லா போர்வெல் ஸ்கீம்ஸ்லையும் பண்ணலாம். வாட்டர் நம்ம ஹவுஸ் யூஸ் பர்பஸ் இல்லை பம்பிங் ஓவர் டேங்க் இருக்குங்களா அதுலேயும் டேரெக்டாக பண்ணுறதுக்கு இருக்குது. ஆர்ஓ பிளான்லையும் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் நம்ம பாக்டீரியா க்ரோத் இருக்குது அப்படிங்கிறோமோ அந்த பயோபோலிங் வருது, ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல்லு, ஓடர் இதெல்லாம் வருதுங்களா அந்த இதுக்கு எல்லாமே வந்து மைக்ரோபயாலஜி ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஏரோபிக் மைக்ரோபில் கவுண்ட் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎஸ் நாம்ஸில் பார்த்தீங்கன்னா 24 டிகிரி 72 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் 37 டிகிரியில் வந்து 24 ஹவர்ஸில் செக் பண்ணுறாங்க. அது வந்து ஏர் கண்டாமினேஷன் இப்போ எல்லா பேக்கேஜிங் வாட்டரில் இது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஸ்லேட்டரும் போடுறாங்க, யூவியும் போடுறாங்க, ரா வாட்டரில் மெம்பரைனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குளோரினேஷன் பண்ணுறாங்க. பட் எதுவுமே வந்து கண்ட்ரோல் ஆகுது. இந்த சில்வர் அயன்ஸ் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து எல்லாம் ஜீரோவில் வருது. ஸோ அதனால் ஒரு பாதுகாக்கப்பட்ட பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீருக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளும் இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்ல முறையில் பண்ணலாங்கிறது. இதில் வந்து எல்லா மாடல்களும் இருக்குது சார். 25 LPG சொல்லுவோம், 25 லிட்டர்ஸ் பர் ஹவர் பேசிக்கு, 50 லிட்டர்ஸ் பர் ஹவர், 250 லிட்டர்ஸ் பர் ஹவர், 500 லிட்டர்ஸ் பர் சொல்லிகிட்டே போகலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் திருச்சி கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா 25 lakh லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். திருச்சியில் நம்ம காவேரி இருக்குது, நம்ம ஸ்ரீரங்கத்தில் அதை பற்றி போனீங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். திருச்சியிலைங்க சார், ஜிஏபுரம். ஸோ அங்கே பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜிஏபுரம் மட்டும் இல்லை, நீங்கள் திருச்சி ஆற்று படைகளில் போனீங்கன்னா என்டையர் இருக்கக்கூடிய பம்ப் ஹவுஸ் மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ல போகாமே இந்த சென்கோ ப்ராடக்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்க சார். ஆமாம். என்ன ஸ்மெல் வருது சார்? குளோரின் ஸ்மெல் வருது இல்லைங்களா? வேற அது வந்து அது ஒரு கண்டாமினேஷன் தான் சார். அந்த ஸ்மெல்லு போட்டோம் அப்படின்னா ஒரு கார்பன் ஃபில்டரோ ஒரு சாண்ட் ஃபில்டர் சார் சொன்ன மாதிரி ஏதோ போட்டு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். அது இல்ல வாட்டர்ல ஆல்ரெடி குளோரினேட்டட் வாட்டர் தான் வந்து கார்பரேஷன் வாட்டர் வந்து சென்னையில தான் அது ஆர்ஓல போட்டோம்னா அது 2 days அவங்க வாட்டர்லனா அது ஸ்மெல் வரும். ஆர்ஓ ஓடலைனா பாக்டீரியா ஸ்மெல் வருது அப்படிங்கிற. ஆர்ஓல வந்து மெயினா வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த ஃபீட் வாட்டர் இல்லைங்களா, அந்த ஆர்ஓவோட ஃபீட் வாட்டர் இல்லைங்களா? சொல்லுங்க சார். ஆர்ஓவோட ஃபீட் வாட்டர் இல்லைங்களா, அதுல வந்து பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி கொடுத்தாதான் அந்த ஸ்மெல் வராது. அது ஒரு ஃபங்கஸ்க்கான ப்ராப்ளம் தான். ஸ்மெல் எடுத்துரும். ஸ்மெல்லுக்கு வந்து மெயின் வந்து ஒரு பாக்டீரியா தான் காரணம். டொமஸ்டிக் அளவுல நீங்க பிஃபோரா போட்டா கூட இந்த பாக்டீரியா கில் பண்ணிரும். இல்ல சார், டொமஸ்டிக்ல பிஃபோரா வந்து நாம ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஃபாலிங் வராது. ஆமா, டொமஸ்டிக்ல வந்து சார் யூவி வந்து ஃபைனல் ப்ராடக்ட்ல போடுறீங்க. யூவி ஆரோ மெம்பரேன் எல்லாம் போட்டு போஸ்ட் கார்பன் எல்லாம் போட்டு ஒரு யூவி போடு. இத வந்து இன்புட்ல ரா வாட்டர் ஃபீட் வருது இல்லைங்களா, ஆரோவோட ஃபீட்லயே வந்து இந்த சில்வர் அயன்ஸ் போட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆரோவோட மெம்பரேன் வந்து லைஃப் இது அவுட்புட்ல தான் போடுறீங்க சார். அவுட்லையும் போடலாம், இல்லையும் போடலாம். ஏன் அவுட்புட்ல மட்டும் நாம சொல்லிடுறோம்? சில பேர் வந்து டொமஸ்டிக் ஆர்வா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த கார்பரேஷன் வாட்டர் விடுறாங்க. அதுல வந்து குளோரின் போடுறான். எவ்வளவு போடுறான்னு சொல்ல முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா எவ்வளவு போடுறான்னு சொல்ல முடியாது. அதுக்கு இருக்கு. ஒரு நாள் 50 கிலோ போடுவான், ஒரு நாள் 500 கிலோ போடுவான் அந்த தண்ணியில. ஒரு நாள் போடாம விடுவான். அப்ப வந்து அந்த சாக்கடை ஸ்மெல் வருது, குளோரின், அந்த ஸ்மெல்ல எடுக்குமா? நாங்க வைரஸ்ன்னு ஒரு கெமிக்கல் போட்டு எடுத்துறோம், அதனால வேலை செய்யுது. அது மாதிரி இது இருக்குமா? எடுத்துரு சார். அது எடுத்து ஸ்மெல் எடுக்கும். ஸ்மெல்லு கண்டிப்பா எடுக்கும். அது வந்து ஒரு மைக்ரோபயாலஜி தான். அது வந்து குளோரின் போட்டாலும் அந்த வாட்டர்ல வந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்றீங்களா? அந்த ஸ்மெல் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா கார்பரேஷன்ல இருந்து வந்து
லைன்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் வந்து 100% வந்து ப்ராப்பராக வருமானா கேட்டுக்குறி தான். அதில் சார் ஆக்டிவேட்டர் போட்டால் கூட ஆக்டிவேட்டர் கார்பன் போடுறோம், அது அளவு சொல்ல முடியாது. ஏன்னா கார்பரேஷன் எவ்வளோ குளோரின் போடுறான்னு தெரியாது சார். இப்போ ஆக்டிவேட் கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ppm முறை தான் வந்து கார்பன் வந்து ஒரு குளோரின் எடுக்கும். ஸோ அதுக்கு மேலே எடுக்கும்போது கார்பன் வந்து சீக்கிரம் சோக் ஆயிடும். அந்த கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் இருக்கும்போது ரீப்ளேஸ் அந்த ஸ்மெல்ல எடுக்குமா இது? தாராளமாக எடுக்கும் சார். எடுத்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எடுக்கும். இங்கே நிறைய பேர் இப்போ நான் கேட்கும்போது சொன்னாங்க, நம்ம வந்து ஆல்கை கண்டாமினேஷன் இல்லை சார், நல்லா இருக்கு, இது போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படின்றாரு. ஸோ அது இது வாங்கிலாம் பயன்படுறது ரொம்ப கேட்டுக்கிறோம். வேற ஏதாவது சொல்லுங்க சார். சில்வருக்கு ஏன் சார் பவர் லைன் வேணும் சார்? சில்வர் வந்து இது வந்து நான் வந்து புதுசாக செய்யறீங்க, அந்த காலத்து மெத்தட் தான். அன்னைக்கு வந்து வெள்ளி பவுல், சிம்பிளாக சொன்னால் வெள்ளி சொம்பு, வெள்ளி தட்டு, இதுல எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு தண்ணீரை வந்து நீங்கள் அதை ஊற்றுனீங்க அப்படின்னாலே ஒரு 1 to 2 நாட்களுக்குள்ள அந்த பாக்டீரியா 0 ஆயிடும். இந்த சில்வர் வந்து அயனாக்ஸ் பார்ட்டிகள்ல வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அது உடனே வந்து கில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுதான் நம்ம டெவலப் பண்ணிடுறோம் சார். ஹெல்த் வைஸ் நல்லது அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து வித்தின் த லிமிட்ஸ்க்கு மேலே போனால் ஹெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகும். இது ஹெல்த்துக்கு நல்லதானா எல்லாமே கேட்டுக்குறி தான். குளோரினே வந்து இந்த ரெக்கமெண்டட் 1 ppm 2 ppm தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேலே கொடுத்தோம்னா ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. காய்ச்சல் இருக்கு, ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கொடுக்கணும், எனக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான். அது வந்து பிஏ சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 0.1 மைக்ரோகிராம் பெர் லிட்டர். நாம வந்து 0.1 மைக்ரோகிராம் லிட்டர் கொடுக்கறது இல்லை, அதோட 50 டைம்ஸ் கீழே தான் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து எல்லாமே உங்களுக்கு கில் பண்ணி பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டரில் வந்து இந்த ரெஸ்டியூல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 4 to 5 days வந்து ஓப்பனில் வச்சிங்கனாலே வரும். ஆர்ஓக்கு முன்னாடி தரலாம் சொன்னீங்க, அது பம்புக்கு அப்புறம் ஆர்ஓக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் முன்னாடி கொடுத்தோம்னா அதோட ப்ரெஷர் தாங்குமா? தாங்கும் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசி நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஆமாம் சார், ஒரு 7 kg வரையும் இருக்குங்க. நம்ம வந்து அதை 10 kg வரையும் டெவலப் பண்ணிடுவோம். நம்மளோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 kg வரையும் வந்து உங்களுக்கு விஸ்டாண்ட் பண்ணுவோம். ப்ரெஷர் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க, பட் அந்த ஸ்பீட்லயே இது ஆக்டிவேஷன் ஆகுமா? அதான் சார், அதுதான் நம்ம வந்து மாடல் செலக்ட் பண்றோம். இல்ல அதுதான் நம்ம மாடல் செலக்ட் பண்றோம். இப்போ வந்து ஒரு 50 liters per hour ஒரு ஆழம் வந்து மாடல் வருதுன்னா ஃபீல்ட்ல வந்து ஒரு 30 liters per hour வர மாதிரியான சில்வர் ஐடென்டிட்டி நீங்க தேர்ந்தெடுத்து அதுக்கு பொறுத்துனீங்க அப்படின்னா அது கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு உண்டான அயோன்ஸ் வந்து அது போயிருக்கிறது சார். சார் பார்த்தீங்கன்னா 50 liters per hour ஒரு மாடல் ஃபர்ஸ்ட் பேசிக் மாடல் வருது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆமாம் சார், டால்பின் மாடல் அப்படிங்கிறத விட 50 liters per hour நாங்கள் மாடல் வச்சுருக்கோம். அதை அனலைஸ் பண்ணிக்கிறோம். 50 liters per hour அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 liters per hour வந்து அந்த லைஃப் வருது. அதனுடைய சர்வீஸ் லைஃப் வந்து 18,000 liters வருது. ஒரு கதை சொல்கிறேன் சார். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு தனிமந்தில் வந்து ஒரு ஹிந்துவில் வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கல் இது வந்து எல்லாரும் வந்து இது பண்ணாங்க. நம்ம காசி இருக்குங்களா, காசியில் வந்து பாடியில் எல்லாம் டெத்தான முறையில் தூக்கி போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, கங்கையில் போடுறாங்க. அந்த தண்ணியை வந்து எல்லாருமே குடிக்கிறாங்க பண்ணுறாங்க. ஆனால் யாருக்குமே எந்த ஹியூமனுக்குமே வந்து அது அஃபெக்ட் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பெரிய WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அந்த வாட்டர் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணும்போது எல்லா ப்ராப்பர்ட்டியும் பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் இருந்திருக்கு. ஏன் இதில் பாக்டீரியாவே இல்லை அப்படின்னு ஒரு பார்க்கும்போது அதில் வந்து சில்வர் பார்த்தீங்கன்னா சார் 0.2 மைக்ரோகிராம்ஸ் அது சில்வர் இருக்குது. நம்ம எங்கெங்க இமாச்சலேருந்து வரக்கூடிய இந்த கங்கை நதியில் சில்வர் இருக்குது. ஸோ அதனால அந்த கங்கை வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறது வந்து சில்வர் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லைங்கிறத சமீபத்திய ஒரு நியூஸாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. இது ஒரு இருக்குது. இது கூட நான் எல்லாத்துக்கும் கூட வெயிட் போடுறேன் பாருங்க. கண்டிப்பாக சார் பவர் லைன் எதுக்கு சார் அதை சொல்லவே சார் பவர் கன்சர்வேஷன் எதுக்காக யூஸ் பண்றீங்க? சார் பவர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பிளேட்ஃபார்ம் தான் நம்ம செய்யறோம். இது எலக்ட்ரோலாட்டிக்னு சொல்லுவாங்க. சில்வர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி பவர் கொடுக்கும்போது தான் டிசால்வ் ஆகும். இப்போ நம்ம வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அதே ஃபார்முலா தான். இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும்போது சில்வர் அயான்ஸ் வந்து வாட்டரில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால என்டையர் வாட்டரில் மிக்ஸ் ஆகும்போது அந்த இது இதாகும். இப்போ இதோட பவர் குறைஞ்சிச்சுன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஏது சார் எலக்ட்ரோட்ஸ் அதில் இண்டிகேட்டர் கொடுத்துறோம் சார். சின்ன நம்ம டொமஸ்டிக் மாடலில் இண்டிகேட் கொடுத்துறோம். ஒன்று வாட்டர் ஃப்ளோ இல்லாட்டி இண்டிகேட் பண்ணாது சார். வாட்டர் ஃப்ளோ இல்லாட்டி ஏன் இண்டிகேட் பண்ணாதுன்னா வாட்டர் வந்து ஹோல்டாக இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஃப்ளோட்டில் கொடுக்க சொல்லிடுவோம். இந்த சில்வர் அயன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோட்டில் கொடுத்துட்டீங்கன்னா ப்ராடக்ட் வரும்போது கட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த சில்வர் வந்து ஆஃப் ஆகிடும் சார்.
அதே மாதிரி அந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா வாட்டர் ஃப்ளோ லைனே ஆஃப் ஆகும். சில்வர் எலக்ட்ரோட்ஸ் வந்து உள்ள தீர்ந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து உள்ள ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் அது தீர்ந்துச்சு அப்படின்னா திருப்பி அந்த நம்ம அந்த கண்ட்ரோல் பேனல் வந்து மானிட்டர் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கணும், ரீப்ளேஸ் பண்ணுவோம். புதுசாக ஒரு செட்டாகவே நம்ம போட்டு தான் ஆகணும். இல்லை சார், நம்ம வந்து மற்ற இப்போ யூவி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்க யூவி யார் செய்கிறாங்க யார் விற்கிறாங்க சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அந்த அடாப்டர் போட்டால் போயிடும். இதை வந்து நம்ம ரொம்ப வந்து மானிட்டர் பண்ணியிருக்கோம் சார். இப்போ ஒரு 24 வோல்ட் இருக்குது அப்படின்னா 30 வோல்ட் கொடுத்தாலும் நம்ம அடாப்டர் போகாது சார். 36 நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அது 40 வோல்ட் வரை விஸ்டாண்ட் பண்ணும். சர்ஜுன்னு சொல்லுவாங்க, பவர் கிளிக் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்தால் கூட அந்த அடாப்டர் போகாது. அதே மாதிரி இன்னொன்று பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா அடாப்டர் போகாது. ஆனால் ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஆனால் அடாப்டர் எந்த வகையிலையும் போகாது. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதனுடைய காஸ்ட்டும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஆகிடும். அது மாற்றி கொடுத்து இது பஸ் ஆயிடுச்சு. இப்போ வர மாடல் பாருங்க சார், இப்போ நேராகவே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது நீங்கள் வந்து எப்போ வாங்கினீங்க? லைனை மாற்றி கொடுத்துருக்கு ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு. சார் லைன் வந்து நீங்கள் ஏசியில் கொடுத்தீங்கன்னா போயிடும். நான் சொல்கிறேன் டிசியில். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்துச்சு எங்களுக்கு. எல்லாமே என்ன நினைச்சாங்கன்னா ஏசியில் கொடுத்துருக்குறாங்க. இது டிசியில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு நம்ம ஆர்வம் வந்து ஏசி வேணாம், டிசிலே போயிங்கன்னா ஏசியில் நீங்கள் அந்த போர்ட்டில் போடும்போது ஏதாவது ஆச்சு அப்படின்னா வாட்டரில் வந்து இந்த இண்டக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம டிசியில் கொடுத்துட்டோம். டிசியில் நம்ம வந்து டைரெக்டாக அந்த பவரை வந்து நம்ம வந்து இப்போ ஹேண்டில் வந்து டச் பண்ணாலும் உள்ளாரு. எவ்வளோ எல்பிஹெச் வரைக்கும் தாங்க சார் நம்ம டொமஸ்டிக்? சார் எல்பிஹெச்ங்கிறது தான் சார் எல்லாமே டிபெண்ட் ஆன மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ் per hour இருக்குது சார், 25 லிட்டர்ஸ் per hour இருக்குங்க, 500 லிட்டர்ஸ் per hour இருக்குது, 50 லிட்டர்ஸ் per hour இருக்குது, 1000 லிட்டர்ஸ் per hour இருக்குது. பேக்கேஜ் ரிவ்யூ வாட்டர் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர்ஸ், 3000 லிட்டர்ஸ் per hour, 6000 லிட்டர்ஸ் per hour, 15000 லிட்டர்ஸ் per hour. சமீபத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா 30,000 லிட்டர்ஸ் per hour 2 பிளான்ட் கூட போட்டுருக்கோம். அந்த பிளான்ட் இது ஃபுல் ஃபார்ம் நேனோ ஃபுல் ஃபார்ம் சார் எதுவுமே பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இல்லை இல்லை, அடாப்டர் எஸ்எம்எஸ்னா எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. சார் எதா இருந்தாலும் நீங்கள் எஸ்எம்எஸ்ங்கிறது அடாப்டர் காப்பர் அடாப்டர் அதில் போடுறீங்க. எதா இருந்தாலும் டிசியில் 24 வோல்ட் 36 வோல்ட் மானிட்டர் பண்ணிட்டு அதில் போடுங்க சார். வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷனுக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அது எந்த வகையிலும் போகாது சார். நேனோ ஃபுல் ஃபார்ம் சார். நேனோ வந்து ஒரு நேனோ கார் இருக்குங்க, அது எதுக்கு நேனோ பேர் வச்சாங்கன்னா சின்னது. அதே மாதிரி சில்வர் அயன்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட ரொம்ப சிறியது. இது அதோட போய் போடும்போது அது போயிடும். நேனோங்கிறது அது வந்து உங்களுக்கு சின்ன ஒரு துகள், அதுதான் நேனோன்னு சொல்லி ஒரு சமயமாக இருக்குது. சார் நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடு ஆனோட் கேத்தோட், அந்த டைரக்ஷன் போகுது. ஆனோட் கேத்தோட், ஆனோட் கேத்தோட் நம்ம யூஸ் பண்ணது பழைய ஃபார்முலா தான். அதோட லாஜிக் பேஸ் ஸோ அது கொடுத்தா தான் அந்த அயன்ஸ் வந்து ஜெனரேட். சார் அந்த ஓவர் டேங்க்ல வந்து சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சார். அது வந்து என்ன மெத்தட்? சேம் மெத்தட் தான். இதே பவர் கன்சம்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை பவர் கன்சம்ஷன் சேம் தான் சார். ஸ்மெல் எப்படி இருக்குன்னு கேட்குறேன் சார். எல்லாத்துக்கும் ஒரு பாக்டீரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் டைம் ஒன்று இருக்கு. இல்லை நான் கேட்குறது அது ஓகே சார், ஸ்மெல் எடுக்கணுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நான் கேட்குறது அந்த ஓவர் டேங்க்ல வந்து போகிறோம் மெட்டீரியல், அதாவது நீங்கள் அதுக்கு பவர் கொடுக்கணும் சார், கொடுக்கணும். அது எப்படி பவர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த சில்வர் யூனிட்டுக்கு டேரெக்டாக பவர் கொடுத்து ஆப்ரேட் பண்ணணும். இப்போ ஓவர் டேங்க்கு நீங்கள் நேராக ஒரு பம்ப் வந்து இங்கே மேலே வந்து பம்பிங் ஆகிடும். அந்த பம்பு போயிடும். அந்த பம்போட அதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பம்பை ஆஃப் பண்ணும்போது இது ஆஃப் ஆகிடும், அந்த பம்பை ஆன் ஆகும்போது இது ஆன் ஆகிடும். 230 வோல்ட் கரெக்டாக கொடுக்கும். 240 260 வந்தாலும் கூட அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 280 வரை வந்து அந்த கமர்ஷியல் மாடலில் சப்போர்ட் பண்ணும். 280 மேலே போகும்போது கட் ஆஃப் ஆயிடும். லோ வோல்ட் வந்து 150 to 160 வரை வரும். சர்ஜும் மேனேஜ் பண்ணுறது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபியூஸ் சேஃப்டி டிவைஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஃபியூஸ் வந்து ப்ரோக்கன் ஆகும், அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது. அது இந்த 500,000 அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே வந்துடும் சார். இப்போ எலக்ட்ரோட் ஆக்டிவ்ல இருக்கான ஆக்டிவ் வந்துருக்கு. அதே மாதிரி வந்து மொத்தம் 3 வகையாக பிரிச்சுருக்கிறோம் டோசேஜ். இப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோஸ்ட்லி செக் பண்ணது பார்த்தீங்கன்னா 6 lakh ரிடக்ஷன் சொல்லுவோம். 6 லட்சம் பாக்டீரியாவை 1000 ml கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 டோஸ் கொடுத்துருக்கோம். இதே நம்ம ஹவுஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர், அவ்வளோ போர்ட்டபிள் வாட்டர், போர்வெல் வாட்டரில் அவ்வளோ கண்டாமினேஷன் இருக்குமான ஏதோ ஒரு ரேர் கேஸ், சீப்பேஜ் வாட்டர் சுவேஜ் ஏதாவது ஆட் ஆனால் தான் அந்த கேஸ் வரும், அந்த கேஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து மீடியம்ங்கிற ஒரு டோஸ் செலக்ட் பண்ணால் போகும். அந்த 0.1 கிலோ வரும். ஸோ அதோட இது கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு லேப் அனலைஸ் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மீடியம் அதோட கீழே டோஸ் செட் பண்ணிக்கலாம். அப்போ என்னன்னு கேட்டால் அந்த சில்வரோட ரன்னிங் காஸ்ட்டை குறைச்சிக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1 லட்சம் லிட்டருக்கு வந்து ஒரு 140 ரூபா ரன்னிங் காஸ்ட்
கமர்ஷியல் பிளான். நிறைய பேர் கேட்டாங்க 1 லட்சம் போன வாட்டி ஒரு மீட்டிங்கில் 1 லட்சம் லிட்டர் 140 2 பீஸ் கொடுங்க அப்படின்னா அது டொமஸ்டிக்கில் அந்த மாதிரி இருக்குது சார். கமர்ஷியலில் ஒன்லி ரன்னிங் காஸ்ட் பைக் வாங்கிட்டு பெட்ரோல் போகிற மாதிரி தான். இது வந்து சில்வர் அயன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்சம் லிட்டருக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா 140 ரூபா ரன்னிங் காஸ்ட் வரும். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கேன் வாட்டர் இருக்குங்க, அது ஒரு 20 லிட்டர்ஸ் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 0.1 பைசா ரன்னிங் காஸ்ட் வரும். பவர் காஸ்ட் வந்து நெல் சார். பவர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேனலே இப்போ 6000 லிட்டர்ஸ் per hour பண்ணோம்னா 10 வாட்ஸ் தான் சார் வரும் பவர் கன்செப்ட். மற்ற நம்ம அந்த சில்வர் அயன்ஸ் டிசால்வ் பண்ணுறது தான் பவர் கொடுக்குறோம், மற்றபடி கன்செப்ஷன் அது கிடையாது. சில எல்இடிஸ் தான், அந்த எல்இடிஸ்லாம் பெரிய கன்செப்ஷன் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னதான் ஃப்ளோ கொடுத்து என்னதான் பண்ணாலும் கான்ஸ்டன்ட் கரண்ட்னு ஒன்று கொடுக்குறது. எப்படி கேட்டிங்கன்னா வாட்டரில் வந்து எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி டிடிஎஸ் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இந்த கண்டக்டிவிட்டி அது. அப்போ வந்து சும்மா ஓடி நான் நார்மலாக வந்து ஒரு ஏதோ சிலவங்க பண்ணலாம், ஒரு பிளேட்டை கொடுக்கலாம் அது கரைஞ்சிருமா அப்படின்னா அவங்க பண்ணக்கூடாது. அதுக்காக சில முறைகள்லாம் கையாளுறோம். அது ஒரே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு என்ன டோஸ் கொடுத்து செட் பண்ணுறோமோ அந்த டோஸ் வித்தின் ஒரு 60 days கழிச்சு அதை மானிட்டர் பண்ணிங்கன்னா அதே டோஸ் தான் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 10 ppb சொல்லுவாங்க சார். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்பர் மைக்ரோ பில்லியன்ஸ் சொல்லுவாங்க. இதே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ppb யூஸ் பண்ணுவாங்க. 0.1 அவங்க வந்து 0.5 வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஐஎஸ்ஐலாம் இதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து 0.1 மைக்ரோகிராம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இதில் வந்து பயோ மோடிங் அந்த டேங்கில் வளவளப்பு வருதுங்களா, அந்த வளவளப்பு கம்பல்சரி வராது. ஸோ அந்த வளவளப்பு வரும்போது வாம்ஸ் அந்த புழு வருது இல்லைங்களா, அந்த புழுவெல்லாம் வராது. அந்த வாட்டர் ரொம்ப நாள் ஸ்டாக்னேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த புழு வரும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆல்கேவே 100% எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து கஸ்டமர் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுது. பிஹெச் வந்து ஒரு 7 to 7.2 உள்ள இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து கம்பல்சரி இம்ப்ரூவ் ஆகும். இதில் வந்து சில்வர் அயன்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 to 300 TDS இருந்துச்சுன்னா இந்த சில்வர் அயன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது ஃபங்க்ஷன் ஆகுமானா கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகும். அதனுடைய ரன்னிங் காஸ்ட் ஜாஸ்தி. ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்கு 300 TDS மேலே அது குடிக்க போகிறதில்ல. ஸோ அதனால அதுக்குள்ளே போகணும். முடிஞ்சளவு ஒரு 50 TDS ஆப்ரேட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 10 TDS அது திருச்சி கார்பரேஷன் காவேரி வாட்டர் வந்து எவ்வளோ TDS இருக்கும், ஒரு 200 இருக்குமா. ஸோ அது ஆர்வம் பண்ணால் எவ்வளோ சார் வரும்? எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க சார், இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 50 கிலோ இல்லை சார். இப்போ நம்ம திருச்சியில் வந்து மோஸ்ட்லி இப்போ காவேரி தண்ணி யாரும் குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஆர்வம் போடுறது நீங்கள் எல்லாம் போடுறீங்க மாட்டீங்க. அந்த சார் 50 10 வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பைபாஸ் பண்ணிக்கணும். இந்த ரா வாட்டர் வந்து ஏதோ ஒரு டிடிஎஸ் கண்ட்ரோல் போட்டு டைரெக்டாக பைபாஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் அதை டியூன் பண்ணி அதை ஒரு ரீசெட் பண்ணி அதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிஹெச் ஒரு 7 ஒரு மாதிரி பண்ணீங்க. இல்லை பிஹெச் மானிட்டர் பண்ண முடியலனால அக்ராஸாக ஒரு 50 40 TDS இருந்துச்சுன்னா அந்த 7 பிஹெச் அது 10 ppm வந்து 7.5 pH வராதுங்களா? வராது சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 to 5 தான் இருக்கும் பிஹெச். pH கம்மியாக இருக்கும்போது குளிக்க முடியாது தண்ணி, அந்த குளிக்க. ஆமாம் அசிடிட்டி இருக்காதுல்ல. நீங்கள் ஆர்வம் நல்லா சொல்லுங்க ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்லை நீங்கள் 4.5 pH இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ 4.5 pH இருக்கும்போது தண்ணி வந்து குளிக்கணும் இல்லையா? அது குளிப்பு இருக்க மாட்டேங்குதே. புளிப்பு இருக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக இருக்காது. அது எனக்கு வந்து பிஹெச் தான் மெயினாக இருக்கும். அதுதான் சார் நான் பிஹெச் மாறி 4.5 புளிப்பு இருக்குமா அப்படிங்கிறது அந்த கேஸுக்கு நான் வரலைங்க. அது pH கம்மியாக தான் குளிக்கும். பிஹெச் கம்மியானா அது வந்து குளிக்கிறதுக்கோ அது வந்து அப்போ நீங்கள் சொல்லுங்க சார். அது அவர் நம்ம பண்ணுற எல்லாமே கரெக்ட். சில மிஸ்டேக்ஸ் பயன்படுத்துகிற காரணம் அதனால குளிக்காம போகிறோம். இல்ல என்ன பயன்படுத்தாலும் pH எங்க டேஸ்ட்ல டிகிரீஸ் ஆன வாய்ப்பே இல்லை. pH டிகிரீஸ் ஆகாது. இந்த மாதிரி இப்ப டேஸ்ட் மாற பிஹெச் குறைக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்களா கார்பன்ல வரும்போது குடிக்குது அப்படின்னு. கார்பன்ல போகும்போது பிஹெச் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா பிஹெச் குறைக்கணும் அப்படின்னா ஒரே வழி வந்து பிஹெச் குறையாது. பிஹெச் நீங்க குறைக்கணும் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா தான் பிஹெச் குறையும். ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்தீங்கன்னா பிஹெச் குறையும். சார் சார் சொல்லுங்க சார். இங்கே சார் சார் இந்த டேங்க்ல வந்து எறும்பு வருது சார். பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்வ வாட்டர்லேயும் வந்துடுது சார். அது உங்க கேபினட் நீங்க பர்ஃபெக்டா டிசைன் பண்ணுங்க சார். எறும்பு வரதுக்கு நான் ஆப்ஷன் பண்ண முடியாது. இல்லை சார். எலி கூட போகுது சார்.
இவ்வளவு பேர் பேசுனீங்க, யாராவது சிரிக்க வச்சீங்களா? இது ஒரே ஒரு கேள்வி கேட்டு எத்தனை பேர் சிரிக்க வச்சிருப்பாங்க? அதான் மேட்டர். சசிகாரா மோதிக்காதீங்க. எது சார் இன்ஸ்ட்ருமெண்ட் சார் ஆரோ டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா 80,000 லிட்டர்ஸ் கொடுக்குறோம் சார். 15 லிட்டர்ஸ் per hour இருக்குது 15 லிட்டர்ஸ் per hour சார். ஆமாம் சார், இண்டிகேஷன் அதிலே கொடுக்குறோம் சார். சின்ன நம்ம டொமஸ்டிக் மாடலில் இண்டிகேஷன் வந்துடும் சார். கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளேல வந்துடும், எல்சிடின்னு சொல்லுவாங்க. அந்த எல்சிடியில் வந்து ஸ்க்ரீனில் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எல்சிடியில் எல்லாமே வந்துடும் சார். எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்கு, எவ்வளோ ஹவர்ஸ் செகண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி எலக்ட்ரோட் ஆக்டிவ்ல இருக்கா, சில்வர் எலக்ட்ரோட்ஸ் ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்னு எலக்ட்ரோட் ஆக்டிவ்னு ஒரு சிக்னல் கொடுத்துறோம். அதே மாதிரி ஹவர்ஸ் இதெல்லாம் வந்து டோசேஜ் பார்த்தீங்கன்னா 3 விதமான டோசேஜ் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் கண்டாமினேஷன் பொறுத்து நீங்கள் வந்து அந்த டோஸை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். எல்லாமே சிம்பிள் சார். இப்போ வந்து அதே வந்து இன்னும் நிறைய ஒரு நல்ல அட்வான்ஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூவி இருக்குது அப்படின்னா யூவி கொண்டு ஒரு ஹை ப்ரெஷர் வாட்டர் பம்போட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா யூவி ப்ரோக்கன் ஆகும். அதை வந்து இருக்குமா அப்படின்னா அது நிறைய கேள்விக்குறியில் இருக்குது. பட் நம்ம அதை மானிட்டர் பண்ணி இந்த ஹை ப்ரெஷரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 லிட்டர்ஸ் ஆர்டர் ஓடுதுன்னா அந்த ஹை ப்ரெஷரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இது தனியாக சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டிய வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஆன் ஆகும்போது இது ஆன் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் டைப்பில் வந்து உள்ளே வச்சுறதுனால பார்வைக்கு வராது. டொமஸ்டிக் வந்து யூஸ் பண்ணோம் கூட்டி. ஸ்டோரேஜ் சார், ஸ்டோரேஜ் டைப்லாம் பில் பக்கம் வச்சிடறோம் இல்லையா, அதில் வச்சுட்டோம்னா தெரிய மாட்டேங்குது. தீர்ந்துருச்சா மாற்றணுமாங்கிறது தெரியாது இல்லையா. ஆமாம், அது போது என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரோப் ஒன்று கொடுக்குறோம் சார். ஸோ அந்த கேபினெட்டில் நீங்கள் வந்து சின்ன ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 5 volts அந்த மாதிரி வரும். ஸோ அதை மெஷர் பண்ணி இந்த ஹோல்ட் பண்ணி நீங்கள் சின்ன ஒரு எல்இடி மாதிரி இருக்குது சார். அதை போட ஸ்டிக்கர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த என்ன இது பண்ணுறோம் அப்படிங்கிறது, என்ன பாடி யூஸ் பண்ணிக்கிறீங்களுக்கு தெரியாது. அதனால் ப்ரோப் பண்ண அதுக்கு ஒன்று கொடுக்குறோம். அது நீங்கள் தேங்க்யூ. Any other questions? ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் சார். ஃபங்கஸ்ங்கிறது வந்து ஈஸ்டர்ன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த ஃபங்கஸ்ங்கிறது அது வந்து இந்த ஆல்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு சமாசம். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் ஒரே ஒரு தான் சார். ஆரோ பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் போர்டுங்கிறது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது சார். இந்த ஈஸ்டர்ன் போர்டை கண்ட்ரோல் இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா சுகாதாரம் தான் சார். என்னதான் நம்ம வந்து பிளானை பக்காவாக வச்சு என்னதான் பியூரிஃபைட் போட்டாலும் தயவு செஞ்சு சுகாதாரம்னு ஒன்று இல்லைன்னா இந்த ஃபங்கஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்கு வந்து அதிகமான நம்ம டோஸ் கொடுத்து தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எதுலேருந்து வருதுன்னா அட்மாஸ்பியர் தான். நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சாப்பாடு இலைகள் ஏரில் நிறைய இதில் வரும். ஃபங்கஸ் வந்து சில்வர் அயனைசேஷன் மோஸ்ட்லி 99% வந்து கண்ட்ரோல். இது ஆல்கைலேருந்து கூட வரும் சார். சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட் தொழில்நுட்பத்தில் செயல்படுது சார். இது வந்து ISI 10500 மற்றும் 1453 14 நாம் தரக்கட்டுப்பாடு படி இது வந்து நம்ம எல்லாத்தையுமே இதை கீழ் பண்ணுற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அழிக்கக்கூடியது. 24 அல்லது 36 வோல்ட்ல இயங்கும். இப்போ வந்து அது 48 வோல்ட்டுக்கு நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி அனைத்து மாடல்கள் இருக்கு. இது போடும்போது UV, UF, குளோரினேஷன் அண்ட் ஓசனேஷன் இது எதுவுமே தேவையில்லை சார். இது ஒன்றே போதுமானது. இப்போ பேக்கேஜ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓசனேட்டர் UV எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பேக்கேஜிங் வாட்டரில் கேட்டிருக்காங்க, இது வந்து அது போட்டால் தேவையில்லையா, உங்களுக்கு போட்டால் சப்போர்ட் ஆகுமான்னு சார். ஆமாம் சார், இது வந்து ISIல வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ISIல வந்து எந்த ப்ராடக்டையும் வந்து டிபெண்ட் பண்ணி சென்கோ வாங்குங்க, அல்பா யூவி வாங்குங்க அப்படின்னு ISIல சொல்றது இல்லை. ஓசனேட்டர் போட்டால் போதும் சார். அது ரெண்டு இது ஓசனேட்டர் UV, UF, குளோரினேஷன் தேவையில்லை சார். ஆமாம் சார், ஓசனேட்டர் UV, UF, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் போடுவாங்க. ஸோ அதுவும் தேவையில்லைங்க. ஓசனேஷன் இல்லை சார். சில்வர் அயனைசேஷனுக்கு ISIல அப்ரூவ்டு இருக்குங்க. ஆமாம், 2005 ஜிஓவில் பாஸ் பண்ணிட்டாங்க. 2005. அதே மாதிரி ISIல மட்டும் கிடையாது, இதுக்காக நாங்கள் வந்து ITRCன்னு சொல்லி ஒரு அப்ரூவ் வாங்கிடுவோம். இந்தியன் டாக்ஸிகாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர்னு சொல்லி. அவங்க வந்து இதை வந்து BASக்கு அவங்க தான் வந்து பண்ணணும். BAS வந்து டைரெக்டாக எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது.
இப்போ நாம் எப்படி அசோசியேட் எல்லாம் ஒரு இது பண்ணி பண்ணுறோமோ அது மாதிரி ஐடிஆர்சி, பிஏஎஸ், நாகூரில் நீரின்னு ஒரு லேப் இருக்குது. ஸோ அவங்களாம் சென்ட்ரலைஸ் சிஎஸ்ஆர்ஐ லேப்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து டீம் ஃபார்ம் பண்ணி தான் அது வந்து எவ்ரி 3 இயர்ஸ் ஒருக்க ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க பிஏஎஸில். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடிஆர்சி வந்து இதை வந்து ரொம்ப வந்து இந்த கேரக்டர் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்குவோம் 2005. அதுக்கப்புறம் பிஏஎஸில் 2008 பர்மிஷன் வந்து அப்ரூவ் கொடுத்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாக்பூரில் நீரி சிஎஸ்ஆர்ஐ லேபில் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் அயனைசேஷனுங்கிற கான்செப்ட். எல்லாரும் நல்ல ஒரு கை தட்டி கொடுங்க. எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு, உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் தீர்த்து வச்சிருக்காரு. இப்போ நம்ம அது இன்டர்நேஷனல் வாட்டர் ஹெல்ப்பர் ஏற்படுத்தி இந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. இப்போ சென்டரோட கோ ஸ்பான்சர் மிஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு